T20 சீரீஸை இந்தியா 4-1 கைப்பற்றியாச்சு. வான்கடையில் ஒரு சம்பவமும் பண்ணியாச்சு. இப்போது அடுத்தது சாம்பியன்ஸ் ட்ராஃபி. அதுக்கு முன்னாடி இந்த ODI சீரீஸு 3 மேட்ச் தான் இருக்குது அப்படிங்கிற கவலை அவங்களுக்கு இருக்குதா? எனக்குள்ளேயும் இருக்குது. ஒரு 5 மேட்சாக போட்டிருக்கலாமே அப்படின்னு ஒரு பக்கம் யோசனை இருக்குது. இன்னொரு பக்கம் இது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி தான். ஆல்ரெடி நம்ம வந்து சுப்மன் கில்லை வைஸ் கேப்டனாக போட்டதுக்கான காரணம் நம்ம சொல்லும் போது ஜஸ்பிரீத் பும்ரா இன்னும் ஃபிட் இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 3வது ODI மேட்ச் வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது ஜஸ்பிரீத் பும்ரா இந்த 3 ODI மேட்ச்லேயும், அதாவது 3வது ODI மேட்ச்லேயும் அவர் வரமாட்டார், ரூல்ட் அவுட்னு சொல்லியிருக்கிறாங்க. வருண் சக்கரவர்த்தியை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது சந்தோஷமான செய்தியாக கூட இருக்கலாமா அப்படிங்கிறது போக போக தெரியும். சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி நடக்க போகிற இந்த ODI சீரீஸில் விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்களோட ஃபார்ம், சுப்மன் கில்லோட ஃபார்ம் வைஸ் கேப்டனாக வேறு போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்திக்கு 11th இடம் இருக்குமா? அக்ஷர் பட்டேல் பெஞ்ச் செய்யப்படுவாரா? KL ராகுலா, ரிஷப் பண்டா? இங்கிலாந்து பக்கத்தில் பிளேயிங் 11 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மியூசிக்கல் சேர் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் ஜெயிக்க போகிறாங்க இப்படிங்கிற விஷயங்களோட நிறையாவுக்கு பேச போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. முக்கியமாக தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனோட உமன்ஸ் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட் 2024-2025 நான் எக்ஸ்க்ளூசிவாக நாகப்பட்டினத்துக்கு போய் கவர் பண்ணியிருக்கிறேன். நிறைய டேலண்ட்ஸ், நிறைய யங் உமன்ஸ் டேலண்ட்ஸோட ஸ்டோரிஸ் இருக்குது. பாருங்கள், நல்லாயிருக்கும் பாருங்கள். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா 2025 தூலில் நாக்பூரில் நடக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து முதல் ODI மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க. அடுத்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி நெருங்கிக்கிட்டு இருங்க. பேர் சொல்லுங்கள், நல்ல பேர் சொல்லுங்கள். எல்லாரும் விடாமுயற்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. பட் ஒரு மாதிரி கனெக்டிவாக இருக்கணும். மதகதராஜான்னு ஒருத்தர் சொன்னீங்க, நல்ல ஸ்டோரியும் இருந்துச்சு. சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு மதகதராஜாவுக்கும் அவர் கொடுத்த விளக்கம் நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் இன்னும் நல்ல நல்ல பேர்கள் எதிர்பார்க்கப்படுது. சரி, ஓகே, நம்ம ப்ரிவியூக்குள்ளே போயிடலாம். முதல்ல நாக்பூர் அப்படி என்றதும் எனக்கு ஞாபகத்துக்கு வருவது ஷிகர் தவான், ரோஹித் சர்மா, விராட் கோலியோட கேப்டன்சி. ஆமாம், பொன்னான தருணங்கள். ஜார்ஜ் பெய்லிலாம் அதில் எனக்கு ஞாபகத்துக்குள்ளே வருவார். தில்ஷானை எப்படி நான் மறக்க முடியும் சொல்லுங்கள்? 2009 பொழந்து கொடுப்பாரு. 123, 131 பாலில் ஸ்மாஷ் அடித்து அனல் பறக்க விடுவார். அது ஒன்றா. அதுக்கப்புறம் ஜார்ஜ் பெய்லியுமே அந்த ஒரு 2013 ODI மேட்ச்சில் 100 அடிப்பார் இல்லை. ஸோ 350 ரன் டார்கெட்டு. வழக்கம்போல் இந்தியாவில் இந்த டாப் 3 ஷிகர் தவான் 100, ரோஹித் சர்மா ஒரு 70 சம்திங் அடிப்பார், விராட் கோலி ஒரு 100 ஒன்று அடிப்பார். விராட் கோலி இங்கே நிறைய தடவை 100 அடிச்சிருக்கிறாரு. 2009 மகேந்திர சிங் தோனி அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக 100. இந்த 5 ODI மேட்ச்லாம் போடுவாங்க. 6 ODI மேட்ச்லாம் ஒரு காலகட்டத்தில் நடந்துச்சு இல்லை. அந்த கடைசி 5வது 6வது ODI மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இவங்க தான் அதை கண்டக்ட் பண்ணுவாங்க நாக்பூரில் தான். ஏன்னா நாக்பூர் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்டேடியம் இல்லையா. அதுக்கப்புறம் 2019 கோலி வந்து ஒரு 108 ரன் வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கலக்கியிருப்பாங்க. விஜய் சங்கரோட ஒரு சீரீஸாகவும் விஜய் சங்கரும் அதில் ஆடி இருந்திருப்பார். அதுக்கப்புறம் 2017 ரோஹித் சர்மா ஒரு 100 அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா கூட இந்தியா இங்கே நிறையா ஆடி இருக்கிறாங்க. நிறைய நினைவுகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இங்கே பார்டர் கோஸ்கர் ட்ரோஃபி டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. நான் கூட போய் பார்த்துருந்துருப்பேன். நாக்பூர் வந்து ஆஸ்திரேலியா வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இங்கே ஒரு மேட்ச், அது டெஸ்ட்டோ T20யோ ODIயோ ஒன்று ஒதுக்கி விட்டுருவாங்க. ஸோ இப்போ இங்கிலாந்துக்கு ஒதுக்கிருக்காங்க. இப்போ அடுத்து ஒரு வேளை ஆஸ்திரேலியா வராங்க இந்தியாவுக்கு அப்படின்னா அது என்ன மேட்சாக இருந்தாலும் இங்கே வந்து ஒரு ஷெடியூல் ஒன்று போட்டுருவாங்க. இப்போ ஹிஸ்ட்ரி பார்த்துட்டிங்க, பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் வெதர் எனக்கு பனி இருக்குது. இந்த பனி இருக்குங்கிறதுனால வந்து யோசிச்சு பாருங்களேன். எல்லா டீமும் டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங் எடுக்கணும்னு தான் நினப்பாங்க, சேஸுக்கு போகணும்னு நினப்பாங்க. சுற்றிலையும் பனி பெஞ்சிக்கிட்டு இருக்குது. பட் நாக்பூரில் எப்படிங்கிறது எனக்கு பெருசாக ஐடியா கிடையாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேங்கிறதுனால அங்கே பனி இருந்துச்சு. பனி நல்லா கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்துருச்சு. அதனால் டாஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இந்தியாவில் ஸ்பின் ஃப்ரெண்டு விக்கெட். பட் ரீசெண்ட் பாஸ்ட் டைமில் வந்து ஒயிட் பால் கேமில் அசால்ட்டாக ஒரு 300+ ஒரு டபுள் ஹெட்டர்லாம் அங்கே பக்காவாக அடித்து துவம்சம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று பொட்டி கிரவுண்டுங்கிறதுனால ஸ்பின் ஃப்ரெண்டு விக்கெட்டாக இருந்தாலும் மிடில் ஓவர்ஸில் எந்த டீம் கிட்ட நல்ல ஸ்பின்னுக்கு கவுண்டர் பண்ணுற பேட்டிங் இருக்குதோ, எந்த டீம் கிட்ட நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்களோ டெஃபினட்டாக அவங்க ஜெயிப்பாங்க. ஸோ பனி, அதுக்கப்புறம் இந்த பிச்சோட டைமென்ஷன்ஸ், பிச் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி வெற்றி தோல்வி ரொம்ப அதிகமாக தீர்மானிக்குமோன்னு எனக்கு தோணுது. ஈச் அண்ட் எவ்ரி டெசிஷன் மேக்கிங்கிறது ரொம்ப முக்கியம். பார்ப்போம். அண்ட் இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் கிராக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்னொன்று டேல் ஸ்டெயின் எங்கள் 5 எடுத்துருக்கிறாரு. ரிவர்ஸ் ஸ்விங் மூலமாக இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக வேர்ல்டு கப்பில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தார். பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டும் வாங்கி இருந்தார். பார்ப்போம். அண்ட் இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்குமே. அடுத்தது, இப்போ இந்தியாவோட பிளேயிங் லெவலில் பும்ரா இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு சோக செய்தி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பும்ரா வராமல் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு டைரெக்டாக வந்தாலே ரொம்ப சந்தோஷம். அங்கே ஒரு வார்ம் அப் மேட்ச்லாம் அவர் அட்டன் பண்ணிட்டு நல்ல விதமாக போகலாம். ஒன்று. அதுக்கப்புறம் பிளேயிங் லெவலில் குழப்பங்கள் என்னென்னா ரிஷப் பண்டா, KL ராகுலா. லாஸ்ட்டாக ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டாக நடந்த சீரீஸில் KL ராகுல் உட்கார வைக்கப்பட்டு ரிஷப் பண்ட் ஆட வைக்கப்பட்டார்.
அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு கப் டைம்லேயுமே சொல்லுவேன், சூரியகுமார் யாதவ் வந்ததுக்கான காரணம் ரிஷப் பண்ட் இன்ஜுரி ஆனதுனால தான், இல்லை ரிஷப் பண்ட்டே ஆடி இருந்திருப்பார். பட் இப்போ என்ன பிளானில் போகிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பட் கேஎல் ராகுல் ஒரு டிசர்வ்டு பட் லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிறதுனால ரிஷப் பண்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி மேன்செஸ்டரில் அவரும் ஹர்திக் பாண்டியாவும் பண்ண அந்த சேஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஷமி, ஹர்ஷ்தீப் சிங்கு, அப்புறம் ஒரு ஃபாஸ்ட் பாலர் எக்ஸ்ட்ராவாக ஹர்ஷித் ராணாவோட போவாங்களா, இல்லை குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, ஜடேஜா எப்படி போவாங்களா? ஸோ தேர்ட் ஃபாஸ்ட் பாலர் ஹர்திக் பாண்டியா வச்சுட்டு ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் முகமது ஷமி போயிட்டு வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், ஹர்திக் பாண்டியா எல்லாரையும் ஆட வைப்பாங்க நினைக்கிறேன். ஜடேஜா இருக்கிற வரைக்கும் அக்சர் பட்டேலுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறது நினைக்கிறேன். பட் இதுதான் என்னோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும். இந்தியா அந்த பிளேயிங் லெவனில் தான் போவாங்க, இதுக்கு மேலே வேறு எந்த டவுட்டு கிடையாது. அடுத்து இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் ரூட் திரும்ப கம்பேக் கொடுக்குறாரு. உள்ளே பார்த்தீங்கன்னா டேவிட் மலான் இல்லை, அதுவும் வில் ஜாக்ஸ் இல்லை, நிறைய பேர் நிறைய பேர் மிஸ் அவுட் பண்ணுறோம்ல, அவங்க வெளியில் வச்சுட்டு இது புதுசாக கொண்டு வராங்க. ஸோ சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, ஸோ அதுக்கு போகிற டீம் தான் இந்த டீமு. பட் இங்கேருந்து ஆரம்பிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஆஸ்திரேலியா அதே மாதிரி 2023 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இந்தியா கூட வந்து ஓடி சீரிஸ் ஆடினாங்க, தோத்தாங்க. அவ்வளோ ஆஸ்திரேலியா காலி அப்படின்னு நினைக்கும் போது வந்தாங்க, கடைசி மேட்ச் வின் பண்ணிட்டு வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டு போனாங்க. அப்படி ஏதாவது இங்கிலாந்து ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். 11th பொறுத்த வரைக்கும் பார்த்துப்போம். ஆர்ச்சர், அதுல் ரஷீத், அட்கிசன், உட்டு, இல்லை ஆர்ச்சர் அதுக்கப்புறம் அட்கிசன் 2 பேரும் ஓப்பன் பண்ண வச்சுட்டு மிடில் ஓவரில் உட்டை கொண்டு வந்துட்டு, அதாவது மிடில் ஓவர்னால் அடுத்த ஸ்பெல் உட்டை கொண்டு வந்து அதுல் ரஷீதை வந்துட்டு இல்லை ப்ரூக் கை சுற்றி போடுவார்ல, ரூட் போடுவார், லியம் லிவிங்ஸ்டன் இருப்பாங்க. எனக்கு பவுலிங் பற்றாக்குறையாக இருக்குமோ அப்படின்னா யாரை உட்கார வைப்பாங்க? இப்போ ப்ரூக்கை உட்கார வைப்பாங்களா, இல்லை பெண்டகிட்ட உட்கார வைப்பாங்களா? ப்ரூக்கை 4 அனுப்பிட்டு, ஜாஸ் பட்லர் 5 அனுப்பிட்டு, ஜெமி ஓவர்டன் இல்லை கர்ஸ் யாராவது உள்ள ஆட் பண்ணால் பவுலிங் கொஞ்சம் ஒரு மாதிரி செட்டில்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறாங்க. 2 டீமோட லெவனில் எந்த டீம் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? செட்டில்டாக இருக்கிறது எனக்கு இந்தியாவின் டீமோட லெவன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ பேட்டுக்குள்ளே போகும்பொழுது ஒன்று கவனிக்கிறாங்க, ரீசன்ட் பாஸ்ட் டைமில் விராட் கோலிக்கு அவுட் சைட் ஆஃப் பால் போடுறாங்க, ரோஹித் சர்மாவுக்கு புல் அடிக்கிற மாதிரியான பால்ஸ் போடவே மாட்டுறாங்க, கில்லுக்கும் ஷார்ட் ஆர்ம் ஜம்ப் புல் ஆடுற மாதிரியான பால்ஸ் போடவும் மாட்டுறாங்க, வெளியில் வித்து கொடுத்து போடவும் மாட்டுறாங்க. ஸோ புரியுதுங்களா, யாருக்கு என்னென்ன பிளான்ங்கிறது தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ ஸ்ரேயா சேரி நீங்கள் சொல்லிடலாம் ஷார்ட் பால், ஷார்ட் பால், பட் இன்கமிங் டெலிவரி இல்லை ஸ்பின்னர்ஸை வந்து ஆட விட்டு எடுக்கிறது, அது ஆடவிட்டு இருக்கிற பிளான் மேபி இருக்கலாம். ஸோ இந்த டாப் 4க்கு இவங்களோட பிளான் என்னவா இருக்கும்? இப்போ ஆக்சுவலி கேஎல் ராகுல் அவங்க பெருசாக கன்சிடர் பண்ணுவாங்களான்னு யோசிக்கும்போது அவர் ஸ்ட்ரைக் ரேட் பிரச்சனையாக இருக்குங்கிறதுனால அவர் எவ்வளவு அடித்தாலும் அந்த டீமுக்கான டார்கெட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்கிறதுனால ஸோ கேஎல் ராகுலை எடுத்தாலும் எடுக்கலாலும் ஸோ ஐ திங்க் ரொம்ப பெருசாக டேஞ்சராக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டிமேட் பண்ணலை. ஆனால் கேஎல் ராகுல் கூட ஆடும்போது இன்னொருத்தவங்க யாராவது ஹெவியாக ஒருத்தவங்க ஆடணும். அது கீழே ஹர்திக் பாண்டியா இருக்கார், ஜடேஜா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரேயா சைடு விராட் கோலிலாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால் கேஎல் ராகுல் கூட சேர்ந்து ஆடணும். கேஎல் ராகுல் மட்டும் ஆடினா சரி இருக்காது. ரோஹித் சர்மாவுக்கு நான் சொன்ன மாதிரி புல்லுக்கு ஆடுறதுக்கான பால் ஷார்ட் பால் போடாமல் இல்லை ஒரு பால் போட்டு திரும்பி ஒரு இன்கமிங் டெலிவரி இல்லை ஸ்லோயர் ஒன் போட்டால் ஸோ விழும், ரோஹித் சர்மா விழுவார். ஒன்று நான் சுப்மன் கில்லுக்கு சொன்ன மாதிரி தான் அவருக்கு இந்த இன்கமிங் டெலிவரி பாலை ஆரம்பத்தில் லீவ் பண்ணுவார். அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஆர்ச்சர், அட்கிசன், உட்லாம் டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெப் போடுவாங்க, நல்லா பேஸில் போடுவாங்க, பால் முட்டும். விராட் கோலிக்கு அவுட் சைட் ஆஃப் பால் அல்ல. அது போக வந்து அதுல் ரஷீத் வர்சஸ் விராட் கோலி, அது உங்களுக்கே தெரியும், கிளாசிக்கலாக இருக்கும். அவங்க டாப் அதாவது பீக்கில் விராட் கோலி இருக்கும்பொழுதே அதுல் ரஷீத் வந்து விட்டு நோண்டி எடுப்பார். நான் இந்த தடவை வந்து லோவர் ஆர்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஜடேஜா, ஹர்திக், கேஎல் ராகுல், எஸ்பெஷலி எனக்கு ஜடேஜாவோட பர்ஃபார்மன்ஸ் இங்கேருந்து ஒரு எனர்ஜி அவர் கொடுக்கணும், பார்ப்போம். ஸோ இதாங்க டாப் 3 பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் தாங்க மேக்ஸிமம் பண்ணுவாங்க. மிடில் ஓவர்ஸ் பண்ணி அதில் வந்து ஸ்பின்னு அதாவது டாஸை வின் பண்ணி இங்கிலாண்டை தான் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணணும் தான், ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணணும் தான் எதிர்பார்ப்பாங்க. சேஸுக்கு போயிடலாம், பவுலிங் பண்ணுவோன்னு அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. பட் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பின் அட்டாக் வந்து லியம் லிவிங்ஸ்டன், அதுல் ரஷீத், ஜோரூட். பட் இந்த பக்கத்தில் வருண் சக்கரவர்த்தி, ஜடேஜா, குல்தீப் யாதவ் பியூர் ஸ்பின்னர்ஸ் வாவ் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இப்போ நான் இந்த பக்கத்தில் பேட்டிலுக்குள்ள வரேன். விஷயத்தை கவனிங்களேன். ஷமி இன்ஜுரிக்கு அப்புறம் ஒரு இன்டர்நேஷனல் ஓடிஐ மேட்ச் ஆட வராரு. T20 2 மேட்ச் ஆடினார், ரஞ்சி ட்ரோஃபி, விஜய் சார், சையத் முஸ்டாக் ட்ரோஃபியில் ஆனார். பட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் ஃபஸ்ட்டு வராரு. குல்தீப் யாதவ் இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு. ஸோ இன்ஜுரிக்கு அப்புறம் வர சீரியஸ் மேட்சஸ் அதெல்லாமே கொஞ்சம் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிக்க வேண்டிய விஷயம். அப்புறம் வருண் சக்கரவர்த்தி இன் T20s, வருண் சக்கரவர்த்தி இன் ஓடிஸ். வருண் சக்கரவர்த்தி விஜயசாகர் ட்ரோஃபியில் லாஸ்ட் 2 வருஷமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கலைக்கு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட 5 ஃபர்ஸ்களோட லீடிங் விக்கெட் டேக்கராகவும், ஒன் ஆஃப் த லீடிங் விக்கெட் டேக்கராகவும் தமிழ்நாட்டுக்கும் சரி விஜயசாகர் ட்ரோஃபியில் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இது எதிர்பார்த்தது தான். இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். வருண் சக்கரவர்த்தி பார்ப்போம், குல்தீப் யாதவ் வரலன்னா வருண் சக்கரவர்த்தி உள்ளே வருவார்னு. அப்போ வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் இருக்கார், ஆனால் பும்ரா இல்லைங்கிறனால உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. T20யில் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வாங்கியிருக்காரு. ஒயிட் பாலில் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, டொமஸ்டிக்லையும் சரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லையும் சரி. ஸோ அப்படிங்கும்போது அவர் எடுத்து போட்டிருக்காங்க. இப்போ வருண் சக்கரவர்த்தி வெர்சஸ் பெத்தல், சால்ட், டக்கட், ரூட் எப்படி ஆடுறாருங்கிறதான் பொறுத்திருந்து பார்க்குறோம். ரிதமில் இருக்கிறவங்க நான் சொல்கிறேன், ஹர்தீப் சிங்
அப்புறம் ஜடேஜா ரஞ்சி ட்ராஃபி ஆடிட்டு இருந்தார். ஸோ ஓகே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 பவுலர்ஸ் கொஞ்சம் தடுமாறினாலும் மற்றவங்க கொஞ்சம் கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் 2 டீமும் செட்டில்டாக இருக்கிறாங்களான்னா இந்தியன் டீம் மட்டும் செட்டில்டாக இருக்கிறாங்க. இந்தியா 52% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் இங்கிலாந்து 48% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட்லருக்கு ப்ரெஷர் வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ் முடிச்சுட்டு இப்போ வராங்க இந்தியா கூட ஆடுறதுக்கு. என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷன். இந்த இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா ட்ரீம் 11க்கு மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன விதமான ஒரு ஃபேண்டசி டீமை எடுத்து யூஸ் பண்ணாலும் ஸோ இந்த 11ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்களை முக்கியமாக எடுத்துக்கோங்க. நான் சஜஸ்ட் பண்ணுறேங்க, நிறைய ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வருண் சக்கரவர்த்தி எடுக்காமல் இருக்க முடியாது. குல்தீப் யாதவ் இன்ஜுரி கன்சர்ன், அதெல்லாம் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு இங்கிலாந்து சைடில் நீங்கள் போகலாம். குல்தீப் யாதவ் இன் ஒயிட் பால், குல்தீப் யாதவ் இன் ஓடி கிரிக்கெட் போகிறேன். நான் அஸ்தீப் சிங் நியூ பால் இன்ஸ்விங் அண்ட் அவுட் ஸ்விங் போகிறேன். அதுக்கப்புறம் அதில் ரஷீத், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இங்கிலாந்து சைட்லேருந்து ரொம்ப நம்புற ஒரு பவுலர்னால் இவர். அப்புறம் ஆல்ரவுண்டராக ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா. ஒரு வேளை லோவர் ஆர்டர் பேட்டிங்க்கு வேலை வந்ததுன்னா இவங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். பட் விக்கெட்டு எப்படியும் பாருங்கள், 3rd ஃபாஸ்ட் பவுலர் ஹர்திக் பாண்டியாவாக இருப்பார். ஒரு 5 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். ஸ்பின்னுக்கு கை கொடுக்கும். அப்போ ஸ்பின்னுக்கு கை கொடுக்கும்போது யாருக்கு பால் போக போகுது? ஜடேஜா, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி யாருக்கு முதல்ல கொடுப்பாங்க? ஜடேஜாவுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. இல்லை குல்தீப் யாதவுக்கு போவாரா? எப்படியும் ஜடேஜா 2வது பொசிஷன்லையாவது கண்டிப்பாக வருவார். ஸோ அதனால் நீங்கள் ஜடேஜாவை பிக் பண்ணிக்கோங்க. பேட்டிங்கில் விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரூட், பெண்டகெட் இவங்களை நான் பிக் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் ரோஹித், விராட் கோலி அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சாலும் ஸோ நீங்கள் வேறு வழியில் பிக் பண்ணி தான் ஆகணும். இல்லை நீங்கள் யாராவது ஒருத்தவங்களை வேணால் பிக் பண்ணிக்கோங்க. ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா ஒருத்தவங்களை நீங்கள் பிக் பண்ணிவிட்டு அந்த பக்கத்துலேருந்து யார்கிட்ட போகிறீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி பிக் பண்ணிடுறாங்க போது நீங்கள் ப்ரூக்கு மற்றவங்க எப்படி பிக் பண்ணுறது யோசிக்கிறேன். போய் பார்ப்போம். டக்கெட், ரூட்டு, அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பிங்கில் ஜாஸ் பட்லர். இப்போ நான் சொல்கிறவங்களை மட்டும் எடுத்துருந்துறீங்களா? இல்லை, எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு தோணுன மாற்றங்கள் ஏதாவது பண்ணுங்கள். 1-2 மாற்றங்கள் பண்ணுங்கள். பிச் ரிப்போர்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஷூட் பண்ணுறது மேட்ச்சுக்கு முந்தின நாள் தான் ஷூட் பண்ணுறாங்கிறதுனால ஸோ எக்கச்சக்கமான மாற்றங்கள் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் நான் ஸ்ட்ரைட்டாகவே எப்பவுமே ஹர்திக் பாண்டியாவுக்கு போவேன். பட் இந்த தடவை நான் ஜடேஜா அண்ட் ஹர்திக் பாண்டியா 2 பேர்த்தில் யார் வேணாலும் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டுக்கலாம். விக்கெட்டில் திரும்புது, கொஞ்சம் grip கிடைக்குது, கிராக்ஸ் இருக்குன்னா ஜடேஜா அண்ட் ஒயிட் பால் கிரிக்கெட் டெஃபினட்டாக ஒரு 5 for ஒரு 4 for வருவார். ரொம்ப கான்ஃபிடன்ட் நான் நம்புகிறேன். நீங்கள் வருண் சக்கரவர்த்தி கூட போட்டுக்கலாம். பட் ஆனால் நான் ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா அப்படின்னு போகும்போது ஜடேஜா கேப்டன், வைஸ் கேப்டனாக குல்தீப் யாதவ் இப்படி போகலாம்னு நான் யோசிக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எனக்கு வந்து பேட்டர் ஒருத்தரை போகணுன்னா ஜடேஜா கேப்டன், வைஸ் கேப்டன் ரோஹித் ஆர் விராட் கோலி அப்படி கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். பார்ப்போம். ரூட் கிளாஸாக ஆடுவார், இங்கே எப்படி ஆட போகிறார்? பெண்டகெட் அடித்து ஆடுவார், எப்படி ஆட போகிறார்? சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம், ரூட் ரிட்டர்ன்ஸ், ஸோ பெரிய ரிட்டர்ன்ஸாக இருக்குமா அப்படிங்கிறத ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அவுட் ஆஃப் ஃபார்ம் சீனியர்ஸ், தென் புதுசாக உள்ளே வந்திருக்கிற வருண் சக்கரவர்த்தி, இவங்களாம் என்ன பண்ண போகிறாங்கன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நான் இந்தியா ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு யார் வின் பண்ணுவாங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் சரியாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப எக்ஸைட்டடாக காத்துக்கிட்டு இருக்கேன் ஓடிஐ கிரிக்கெட்டு. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. மதியம் 1:30 மணிக்கு மேட்ச் ஆரம்பிச்சு ஒரு 2 கட்ட டைம்னு சொல்லுவாங்க. மதியம் ஆரம்பித்து நைட்டு முடியும், நைட்டு ஷூட் பண்ணி தூங்குறது. ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு இப்போ வந்து தயாராகுங்கள். சாம்பியன்ஸ் ட்ரோஃபி கிரிக்கானந்தா போகிறீங்களா? போகிறேன்னா பார்ப்போம். ஏதாவது பேர் சொல்லுங்கள், பார்ப்போம், பேசலாம் அடுத்த வீடியோக்குள்ள. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். போடு, ஐபிஎல் பாப்பியா?